ஸ்டாலின் வந்து ரொம்ப சாஃப்ட் கார்னரா இருக்கிறாரு. அவர் மேல நடவடிக்கை எடுக்கல. அவரோட மெச்சூர்டான அரசியல் ஒரு பக்கம் இருக்கு. ஒரு தடவ திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, விஜய் கையில ஆட்சி போச்சுன்னா யாரையும் தமிழ்நாட்டையே காப்பாத்த முடியாதுன்னு சொல்றாரு. இப்போ இன்னைக்கு விஜய் மீது எந்த வன்மமும் இல்ல. அதாவது எதிர்க்கட்சிகளே விஜய் மீது அப்படி அடிக்காம சாஃப்ட் கார்னராவே போறாங்களா? அது எப்படி பார்க்குறீங்க? 2 விதமா பார்க்கணும் அத. ஒண்ணு வந்து எதிர்க்கட்சிகளுடைய இந்த திடீர் பாசம். குறிப்பா வந்து பாஜக வந்து பாசிச பாஜகன்னு தான் விஜய் விமர்சனம் சொன்னாரு. ஆனா அண்ணாமலை போன்றவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல வந்துட்டு ரொம்ப ஆதரவு கரம் அதாவது அதிமுகவை விட முதல்ல ஆதரவு கரம் நீட்டினது வந்து பாஜக தான். அப்போ அது இங்க நடக்கும்போதே ஆதவ அர்ஜுனா டெல்லி அவர்கள் புறப்பட்டு போறாங்க. அப்போ அங்க பிஜேபியும் அண்ணாமலை அவர்கள் போன்ற ஒரு அசைன்மெண்ட் ட்ரை பண்றாங்க. அது ஃபெயிலியர் ஆகுதுன்ற மாதிரி தான் செவி வழி செய்தி. இது ஒரு பார்வை. 2வது அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலர் அவர்களும் விஜய்க்கு வந்து ஆதரவான நிலைப்பாட்டில் தான் பேசிட்டு இருக்காரு. காவல்துறை இன்னும் வந்து போதிய பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். நாங்கள் பாதிக்கப்பட்டவருக்குன்ற மாதிரி அவர் சொல்றாரு.